தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சி என்ற விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதால் திமுக கூட்டணியில் மீண்டும் குண்டு வெடிச்சிருக்கு. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. திமுக, அதிமுக ஆகிய பிரதான கட்சிகளை தாண்டி அரசியலுக்கு புதிய வரவான தமிழக வெற்றி கழகமும் தனது பரப்புரையை தொடங்கி பட்டையை கிளப்பிட்டு வராங்க. தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில ஆளும் திமுக கூட்டணியில் சலசலப்புகள் ஏதும் இல்லாம பலமாக இருப்பதா பார்க்கப்படுது. ஆனால் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் மக்களவை உறுப்பினரான கார்த்திக் சிதம்பரம் பேசிய கருத்து ஒன்று தற்போது பேசும் பொருளாகி இருக்கு. கூட்டணி ஆட்சி தொடர்பான விவகாரத்தை தன்னுடைய பாணியில் பேசி புதிய நெருப்பை பற்ற வைத்திருக்காங்க. தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகிறது. அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை முற்றிலும் நிராகரித்து வராங்க. அண்மையில் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசி விவாதத்தை தொடங்கி வைத்தார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி தமிழக அரசியல் களத்துல குறிப்பாக திமுக கூட்டணியில மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அந்த நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு விஜய் அழைப்பு கொடுத்தது முதல் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. ஆனால் திமுகவும் அதிமுகவும் இந்த விவாதத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளல. இந்த விவாதத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட திருமாவளவனோ கூட்டணி ஆட்சியில் நாங்கள் தெளிவாக உள்ளோம், 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்கான காலம் அல்ல என்று அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இந்த நிலையில தான் கூட்டணி ஆட்சி குறித்த விவாதத்தை சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பற்ற வைத்திருக்காரு. அப்போது தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் 1967ஆம் ஆண்டு முதல் இந்த இயக்கம் உள்ளது. இந்த இயக்கம்தான் எதிர்காலத்திலும் இருக்கும். கடந்த 2006ஆம் ஆண்டு இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்தது. அப்போது அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைத்தால் காங்கிரஸ் கட்சி அதனை நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளும்னு தெரிவிச்சிருக்காரு. கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 163 இடங்களில் ஆட்சி அமைத்த போது அதில் திமுக வசம் 96 இடங்கள் மட்டுமே இருந்ததை குறிப்பிட்டிருக்காரு. தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் இல்லாத நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே ஆட்சி அமைத்திருக்கு. காங்கிரஸ் வசம் இருந்த 36 இடங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வசம் 18 இடங்களும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்து பரவலாக எழுந்து வரும் நிலையில திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை விவாதத்தை கிளப்பி இருந்த நிலையில தற்போது காங்கிரஸ் கட்சியும் அந்த விவாதத்தை கிளப்பியிருக்காங்க. இதனால கூட்டணி ஆட்சி என்ற விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதால் திமுக கூட்டணியில் மீண்டும் குண்டு வெடித்துள்ளதுன்னு குறிப்பிடத்தக்கது.